இன்றைக்கி நான் லைன் கீரை பொரியல் செய்ய போகிறேன். இது வந்து செங்கீரை மாதிரியே தாங்க இருக்கும். ஆனால் இலை மட்டும் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். ஒரு கட்டு 10 ரூபான்னு சொல்லி 2 கட்டு வாங்கினேன். இந்த 2 கட்டுக்கு இவ்வளோ தாங்க பொரியல் வந்திருக்கு. ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. வெண்டைக்காய் குழம்பு செஞ்சாவோ பொரியல் செஞ்சாவோ கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும். அதுக்கு நான் வந்து எப்போவுமே வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தேன்னா ஒரு 2-3 நாள் கழித்து தான் செய்வேன். அப்போ வாடினதுக்கப்புறம் செய்யும்போது அந்த வலுவலுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது நான் வாங்கிட்டு வந்து அடுத்த நாளே செய்கிறதுனால குழம்புக்கு இப்படி 1 இன்ச் அளவு கட் பண்ணிட்டேன். இது வந்து வெறும் கடாயில் நம்ம போட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கி செய்யும்போது அந்த வலுவலுப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். சில பேர் ஆயில் சேர்த்து வதக்குவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுத்து எடுக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படி இன்றைக்கி சமைச்சிக்கிட்டே சாப்பிட்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் பச்சை பயிரும் கருப்பு சுண்டலும் ஊற வச்சுருக்கேன். இது வந்து முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கை எடுத்துகிட்டு இதில் உப்பு மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறுமையாகவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ மீன் இருக்கிறத நம்ம வேக வச்சு கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் கூட சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி ஒரு 11 மணி போல் ஃப்ரெஷ் ஜூஸ் போட போகிறேன். அதுக்கு வந்து பன்னீர் திராட்சை எடுத்திருக்கேன். எப்படி இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கினோம். ஃபஸ்ட்டு ஒரு பெட்டி வாங்கினோம், நல்லா இனிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பெட்டி வாங்கினோம். இப்போ இந்த அட்டை பெட்டி வந்து 100 ரூபா தாங்க வருது. இப்போ ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் நம்ம தோல் எடுத்துகிட்டு சாப்பிடுவோம். இது வந்து அந்த மாதிரி சாப்பிட முடியாது. ஒரு முறை இந்த தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். செடியில் பூச்சி தாக்காமல் இருக்கிறதுக்காக மருந்து அடிச்சிருப்பாங்க. அது எப்போ அடிச்சிருப்பான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அதுக்காக இதில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த மருந்தோட வீரியம் குறைஞ்சு நம்ம உடம்புக்கு எந்த வித பாதிப்பும் வராது. இப்போ நம்ம இந்த ஜூஸரில் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதில் சர்க்கரையெல்லாம் எதுவும் சேர்க்கலை. இது இயற்கையாகவே அவ்வளோ தித்திப்பாகவும் இருந்துச்சு. எனக்கு தித்திப்பு இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நான் அப்படியே குடிச்சுக்குவேன். சிலர் என்ன தான் தித்திப்பு இருந்தாலும் கூடவே சர்க்கரை சேர்த்து குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கிறதுக்கு பதிலாக இயற்கையாக எந்தளவுக்கு இருக்குதோ அதுவே போதுமானதும் கூட. நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம். இந்த வீடியோவை அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.